சென்னையிலேருந்து கிளம்பும்போதே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கட்டிங் எல்லாமே போட்டு வச்சாச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா இப்போ வந்து நேற்று புதுசாக தான் பேப்பர் கட்டிங் வந்து போட்டு வச்சேன். எப்போவுமே இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேப்பரில் என்னோட அளவு ப்ளவுஸ் வச்சு ஃபுல் மெஷர்மெண்ட் எடுத்து தனியாக பேப்பர் கட்டிங் வந்து போட்டு வச்சுப்பேன். அடுத்தடுத்த தடவை ப்ளவுஸ் தைக்கும் போது மறுபடியும் அளவெடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பேப்பரை அப்படியே வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணி எப்போவுமே நான் அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் தைக்கிறேன் அப்படின்றதுனால இப்போதைக்கு ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் கட் பண்ணுறேன். இது ஸ்டிச்லாம் பண்ணி முடிச்சுட்டு ப்ளவுஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதே மார்க் கட்டிங் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். நீங்கள் புதுசாக யாராவது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே எல்லா ப்ளவுஸையும் கட் பண்ணி அதுக்கப்புறம் அளவு சரியில்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான் எப்போவுமே இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.